ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு அருமையான பால் பாயச ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சேமியா பாயசம். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்பவே எம்மியாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் பாயசம் செஞ்சால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்மளுடைய எம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் தாங்க. 5 நிமிஷத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடலாம் அந்த பாயசம். இப்போ ஒரு சில்வர் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த தண்ணி வந்துட்டு நல்லா கொதிச்சு வரணுங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் வெள்ளிக்கிழமை சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக நான் பாயசம் செய்வேன். மற்ற நாட்களில் வந்துட்டு பழங்கள் வச்சு நம்ம சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிக்குவேங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக பாயசம் செய்வேன். ஏதாச்சும் ஒரு பாயசம் கண்டிப்பாக செய்வேங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ சேமியா சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு ஆல்ரெடி ஃப்ரை பண்ண சேமியா தான், அதனால் நான் வந்துட்டு ஃப்ரை பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வறுக்காத சேமியாவாக இருந்துச்சு அப்படி சொன்னால் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கு பின்னாடி சேர்த்துக்கோங்க. இப்போ கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு வெந்து வந்துருச்சுங்க. இது நம்ம பார்க்கும்போதே தெரியும். ஒரு சிலருக்கு வந்துட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியல அப்படின்னு சொன்னால், இது வந்துட்டு நீங்கள் விரல்களால் அழுத்தி பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக அமுங்குச்சு அப்படின்னு சொன்னால் இது வெந்துருச்சுன்னு தெரிஞ்சிருங்க. தண்ணி நிறையெல்லாம் தேவையில்லை. ஆல்ரெடி நான் பால் காய்ச்சி தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம வெல்லம்லாம் போடுவோம் இல்லையா, அப்போ வந்துட்டு இது கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். அதனால் வந்துட்டு தண்ணி தனியாக தேவையில்லை. இப்போ வந்துட்டு 200 கிராம் தாங்க நான் சேமியா சேர்த்தேன். அதே மாதிரி 200 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்துட்டு 1-2 இருந்தாலுமே வந்து இந்த சூட்டில் வந்து கரைஞ்சிடும் இந்த வெல்லம் வந்துட்டு. இப்போ பாருங்கள், அமுக்கி பார்த்தாலே நல்லா அமுங்கிடுங்க. இதுதான் இதோட பக்குவம். இந்த டைமில் வந்துட்டு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லத்தோடையும் வந்துட்டு நான் வந்து ஏலக்காயும் பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேங்க. அதனால் வந்து ஏலக்காய் தனியாக சேர்க்க போகிறது கிடையாது. இந்த வெல்லத்தோடையே நான் வந்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன். அதனால் வந்துட்டு நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த வெல்லம் எல்லாமே வந்துட்டு சட்டுன்னு கரைஞ்சிடுச்சு. இந்த பாயசம் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த நெய்யில் தாளித்து கொட்டின பின்னாடி வீடு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு கம்மன்னு வாசனைங்க. அந்தளவுக்கு வந்துட்டு வாசனையாக இருந்தது. இப்போ நெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சுட்டு இப்போ பால் காய்ச்சி நல்லா சுண்ட காய்ச்சிருக்கேங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது பாலில். பார்த்தீங்கன்னா ஊற்றும் போதே தெரியும், அதோட கெட்டித்தன்மை தெரியும். பால் நல்லா சுண்ட காய்ச்சிட்டு இப்போ வந்துட்டு பாயசத்தில் சேர்த்தாச்சு. எப்போவுமே பாயசம் அடுப்பை ஆஃப் பண்ண பின்னாடி மட்டும்தாங்க பால் சேர்க்கணும். முன்னாடி நீங்கள் சேர்த்திங்க அப்படி சொன்னால் பால் திரிஞ்சு போயிடும். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்துட்டு இந்த பாயசத்துக்கு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் கருப்பு திராட்சை சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிட்டு இந்த பாயசத்தில் சேர்த்துக்கலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான பால் பாயசம் சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்மளோட எம்இ ஸ்பைசி தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.